இந்த சிஏஏ சட்டம் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம். சிஏஏ சட்டம் வரும்பொழுது, சிஏ என்ஆர்சின்னு வரும்பொழுது 2019 அதை எதிர்த்தது, முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனக்கு அதில் என்ன கூடுதல் பெருமைனா, நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்போ தெரியுமா செய்யப்பட்டேன்? அதிமுக ஆட்சியில் அந்த சிஏஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே சொல்லுவேன். அப்போ அந்த சிஏஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சே ஆதரிச்சது யாரு? அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க, கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நம்பாதீங்க. இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டால், தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல்வர் ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் இருந்தார். எனவே எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே சிறுபான்மை மக்களோடு அன்போடு குடும்பமாக இருக்க, கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பை நீங்க கண்டுபிடிச்சு, எந்த பாயிண்ட்ல, எந்த செக்ஷன்ல 39 பக்கம் நேற்று வெளியிட்டிருக்கின்றனர். இதற்கு இந்தியாவினுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றி இருக்கு. 2005 பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசிஐ கார்டு இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய கேள்வி, யாருக்கு எதிரானது என்பதை எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஐயோ நாங்கள் இதுக்கு எதிரினா, யாருக்கு நீங்க எதிரி? இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்க போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? நேற்று நாம கொடுத்திருக்கக்கூடிய 35 பக்கத்தில் எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று இங்கே சொல்லி இருக்கின்றோம். குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 11 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது 5 ஆண்டுகள் காத்திருக்க போகின்றார்கள். இன்னைக்கு இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, அவர்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? 1986 உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றுறாங்க. அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1951, 1967 அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது. பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபரல்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர்கள் எப்போ இலங்கையில் பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்போ திரும்ப போயிடணும் அப்படிங்கிறதா 1986 எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அன்னைக்கு திமுக அரசியல் இல்லைங்களா நாராயண சார்? அரசியல் இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இல்லையா? அன்னைக்கு மத்திய அரசு 1986 கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கும் பின்பற்றோம். பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபரல்மெண்ட், அதாவது இலங்கையில் எப்போ இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம். அது நாம் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம 2 பக்கத்தை டைப் படிக்கிறாங்க. இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு, மத்திய அரசு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம். இந்தியாவில் 9 மாநிலங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தின்படி இன்னைக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் 31 மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 3 நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்க சொல்லி இன்னைக்கு அந்த 9 மாநிலத்தில் 31 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் அ சிஸ்டம், இட்ஸ் அ ப்ராசஸ். இது நாம குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம், அதற்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இது யாருக்கும் 1% எதிரானது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை. குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது,
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பொய் பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும் எங்க தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம், எந்த பாயிண்ட் தப்பு இல்லை இந்த ஃபார்மேட் தப்பு அப்படின்னு அவர் சொல்லணும். இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதாக இல்லைங்க. அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே இந்தியாவில் எங்கே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்க, இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க, இதை அட்டஸ்ட் பண்ணணும் தாசில்தார். அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்குறாங்க.